நான் மதுரையில இருந்து ஏன் மருமவளை பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அவ என்னடான்னா ஊரை சுத்தி பார்க்க புறப்பட்டான். வந்தாளா இல்லையா? வந்துட்டானே. டிபன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த கூட்டு சாப்பிட்டு வர அவசரம். உட்கார். நீங்கள் உட்கார். நீங்க உட்காருமா உட்காரு. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். இவங்க யாரு? நான் சொல்ல மறந்துட்டேனே. மெட்ராஸ்ல இருந்து எங்க கூட தான் வந்திருக்கு சின்னம்மா. பார்வதி, இந்த அம்மாவுக்கு ஊட்டியில எஸ்டேட் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் அந்தஸ்து இல்லாதவன். கொஞ்ச நாளைக்கு முன்னால அம்மா வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். என்னன்னு பார்வதி, உனக்கு தனியா பேச முடியுமா? ஆமா, உன்னை எதுக்காக இந்த ஊட்டிக்கு வர வச்சிருக்கேன்? உங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் செய்து வைக்க. உன் பொண்ணத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எதுக்காக நான் நினைச்சேன். கூட பிறந்த தங்கச்சி ஆச்சே, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற போது ஏன் வெளியில பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அது சரி, இந்த தங்கச்சியை ஏழையா இருந்திருந்தா அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்குமா? யோசிக்காத, கட்டாயம் வந்திருக்காது. நீ என்ன போல காசு பணம் உள்ளவளா இருக்கிற, அந்தஸ்து தராதரம் பார்க்கக்கூடியவளா இருக்கிற, அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுதானே உன்கிட்ட சம்பந்தம் பண்ணி வச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க எதை சொல்றீங்க? புரியலையா? உனக்கு சமமா ஒரு வேலைக்காரிய கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது ஒண்ணு அசிங்கப்படுத்துற விஷயமா இல்ல என்ன அவமானப்படுத்துற நோக்கமா? அவளால நீங்க அவமானப்படுறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமே இல்லையே. ஏன் இல்ல? ஒரு கோடீஸ்வரன் தங்கி இருக்கிற மாளிகையில ஒரு வேலைக்காரிய கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கியே, பாத்திரம் சிரிக்க மாட்டான்? வேலைக்காரின்னு வெளியில தெரிஞ்சா தானே. தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இது என்ன பாலைவனமா? இவ்வளவு பேர் நடமாடுற இந்த ஊர்ல எவனுக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா ஏன் மான மரியாதை காத்துல இல்ல பறக்கும்? அண்ணே, அவ செய்த தியாகம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே அவளை பாராட்டுவீங்க. அண்ணே, அப்படி என்ன பெரிய தியாகத்தை பண்ணிட்டான்? 10 வருஷத்துக்கு முன்னாலே எஸ்டேட்ட பார்வையிட போயிருந்தாரு எங்க வீட்டுக்காரர். அப்போ மதம் முடிச்ச யானை ஒண்ணுகிட்ட அவர் அகப்பட்டுக்கிட்டாரு. கூட போயிருந்த சின்னம்மா புருஷன் ஓடி வந்து இவரை காப்பாத்துறதுக்காக அந்த யானை கிட்ட போராடினான். என் வீட்டுக்காரர் தப்பி பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த சின்னம்மா புருஷனை யானை கொண்டு போட்டுது. என் மங்கலியத்தை காப்பாத்துறதுக்காக தன் மாங்கலியத்தை இழந்துட்டு சின்னம்மாவை என் தங்கச்சியா நினைச்சு காப்பாத்திட்டு வர்றேன். அவ பொண்ணையும் என் பொண்ணு கூட படிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கு பார்வதி. நம்ம உயிரையும் உடமையும் காப்பாற்ற வேண்டியது வேலைக்காரனுடைய கடமை. அதுக்குத்தானே நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அதுக்காக வேண்டி அவங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆறது இருக்கு ரொம்ப ரொம்ப அவமானமான செய்தி. பார்வதி, அந்த வேலைக்காரி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்கப்படாது. முதல்ல ஊருக்கு அனுப்பு. ஊருக்கு அனுப்புறதா? அது என்னால முடியாது. ஏன்? நன்றி கொண்ட பாவத்தை என்னால செய்யவே முடியாது. அப்ப இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பரவாயில்ல, அண்ணா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்தேன். கூட பிறந்த பிறகு மனசு இப்படி நோக வைக்காதீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி சரி, அழாத. அப்ப ஒண்ணு செய். என்ன? அந்த வேலைக்காரியையும் அவ மகளையும் ஊருக்கு அனுப்ப வேண்டாம். வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் இருக்க சொல்லு. அண்ணே, உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. இப்ப போய் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே. பார்வதி, வள வளான்னு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத 10 நிமிஷத்துல என்கிட்ட வந்து சொல்லு. நான் வரேன். சின்னம்மா, வருத்தப்படாது. வேலைக்காரங்க வேலைக்காரங்களா தான் இருக்கணும். பணக்காரங்க எப்போ பணக்காரங்களா தான் இருக்கணும். அதுதானே நியாயம். அவர் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சின்னம்மா, எல்லாம் நல்லதுக்குதான். எனக்கு என் மகளுக்கும் ஏழ்மையும் வறுமையும் ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டது தானே. சின்னம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சின்னம்மா, எப்படியும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இப்பவே அவரை கூப்பிடுங்க. அவர் சொல்ற இடத்துக்கு நானும் என் மகளும் இப்பதான் போக தயாரா இருக்கோம். அம்மா, அம்மா. சின்னம்மா, இங்க பாரு, இந்த கைகளை பிரிச்சுதான் ஆகணுமா? என்னம்மா அது? ஒண்ணுமில்ல, நான் சொல்றேன். மேகலை, நானும் என் மகளும் கொஞ்ச நாளைக்கு அவுட் ஹவுஸ்ல இருக்க போறோம். ஏன் எதுக்குலாம் கேட்க கூடாது. உன் கல்யாணம் முடியற வரைக்கும் தான் இந்த தனி வாழ்க்கை. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாரும் அம்மா கூட தான் இருக்க போறோம். அம்மா, என்னம்மா அது? இவங்க ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்? உங்க மாமாவுக்கு இவங்க எல்லாம் அங்க இருக்கிறது பிடிக்கலையா? சின்னம்மாவை வேலைக்காரின்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு. அம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. இப்படிப்பட்ட மாமா நமக்கு தேவையா? மேகலை, அப்படி திருப்பிள்ளைத்தனமா பேசுறது சரியில்லை. பல வருஷங்களா இருந்து வந்த விரோதம் மறைஞ்சு உனக்கு கல்யாணம் நடக்க போறப்ப எங்களை பத்தி அக்கறை எடுக்கிறது சரியில்லை. நாங்க இங்கதானே இருக்க போறோம்.
இவ பெரிய மனுஷி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. எனக்கே எங்க மாமாவை பிடிக்கலன்னா நீ என்ன சமாதானம் சொல்றது? வாமா, இன்னைக்கே ஊருக்கு புறப்படுவோம். மேகலை, எங்க மேல இருக்கிற பிரியத்தினால நீ இப்படி பேசுற. இருந்தாலும் ஒரு தனிப்பட்டவங்களுடைய நன்மையை கருதுறதை விட ஒரு குடும்பத்தை பத்தி நினைக்கிறதாமா நல்லது. அம்மா கூப்பிடுங்க, அவர் சொன்னபடியே செய்திடுங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுறேன். நீ சொன்னபடியும் செய்யறேன், அவர் சொன்னபடியும் செய்யறேன். ஆனா என் யோசனைக்கும் கொஞ்சம் இதுல இடம் கொடுங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அது எல்லாத்துக்கும் நல்லதாவே இருக்கும். என்ன முடிவு பண்ண? அண்ணே, நீங்க சொன்னபடியே சின்னம்மாளும் அவ பொண்ணும் அவுட் ஹவுஸ்லயே இருக்கட்டும். அண்ணே, நானும் என் மகளும் இங்கேயே இருக்கிறோம். அம்மா, யாராரு தலையில எப்படி எப்படி எழுதிருக்கோ அப்படி எப்படி நடக்கும். சின்னம்மா, நீயும் உன் மகளும் அவுட் ஹவுஸுக்கு போங்க. அங்க போயிருங்க, போங்க. என்னென்ன? ஆமா ஆமா, அதான் சொல்லியாச்சு. அப்படியே நிக்கிறீங்க, புறப்படுங்க. யாராவன்? இவங்களை அவுட் ஹவுஸ் வரைக்கு போ. மேகலை, மேகலை, என்ன இது கொண்டா நான் கூட்டுறேன். வேண்டாமா, நானும் பெண்ணா பிறந்தவதானே, கூட்டுறதுல என்ன தப்பு? அதே சமத்துவமா? சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா. ஆமா, நீங்க எங்க இங்க இருக்கீங்க? இதெல்லாம் ஏழைங்க இருக்கிற இடமாச்சே. நாங்களும் ஏழைங்க தான். என்னங்க கிண்டல் பண்றீங்க? உண்மைதான் சமத்துவம். நாங்க ஏழைங்க தான். பார்வதி அம்மா தான் பணக்காரங்க. நாங்க அவங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தவங்க. வேலைக்காரங்களை சரிசமமா நடத்துறது தப்புன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டா கருணாகரம் பிள்ளை. அப்படியா? அந்த மனுஷனை எப்படித்தான் மாத்ததுன்னு புரியலையே. சமத்துவம் மாடாபடி ஏட்டா வேலை வெட்டிய பார்க்காம இங்க வந்து கதை பேசிட்டு இருக்கியா? அதான் போயாதான் வேலை வந்த பாருங்க. என்னடா சொன்ன? வாழ உடனே பொண்ணுங்க. தம்பி தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா இருங்கம்மா. மூலகட்ட முதலாளிக்கு முக்காதுட்டு மேனேஜர். எங்க முதலாளி வைக்காம ஒன்னேதான் சேர்ந்து பேசுறேன். என்னையா பெரிய முதலாளி? காசு இருந்தா போதுமாயா? காசை சாப்பிட முடியுமாயா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களே, அதை பயிரிடுறது யாரு? ஏழைங்க. இன்னைக்கு நீங்க உடுத்திருக்கீங்களே உடை, அதை நெய்யறது யாரு? ஏழைங்க. தங்கி இருக்கீங்களே பங்களா, அதை கட்டினது யாரு? ஏழைங்க. சுருக்கமா சொன்னா, பணக்காரன் செத்தா கூட ஏழையா தூக்கணும். ஏழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, தெரியுமா? ஏன்டா என்கிட்ட திருவிழா பேசுற? இன்னைக்கே உன் சீட்டை கிடைச்சிட்டு மறுபேர் பார்க்கறதா? அந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய. வாயா. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? ஏயா யோ, ஏன் திருட மாதிரி முடிக்கிற? ஐயோ, இங்க பெரிய விவகாரம் நடந்து போச்சுங்க. என்ன விவகாரம்? ஐயோ, பெரிய கலாட்டம் நடந்து போச்சு. கூட தனியா சொல்லணுங்க. பாயாங்க. அம்மா, என்னம்மா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? கொஞ்சம் வாங்க சொல்றேன். நான் ஒண்ணும் சொல்ல. ஒண்ணு சொல்ல. எங்க அண்ணன் இருக்க விஷயத்த சொல்லிட்டியா? நான் ஒண்ணுமே சொல்லிங்க. சொன்ன நல்ல ஆடியா. அவன் சின்ன பையன் ஏதோ உளறி இருக்கிறான், மன்னிச்சு விடியா. அவனை இப்படியே விட்டுக்கிட்டா ஊரெல்லாம் போய் உங்களுக்கு கேவலமா பேசுவானுங்க. இப்ப என்னதான் செய்யணும் பண்ற? அவனை சுட்டு பொசுக்கு போடணுங்க. ஓஹோ, சரி, நான் சுடுறேன். நீர் பொசுக்கணும். பின்னால வர. பின்னாடி வர்றீங்க. இது என் பர்சனல் மேட்டர். ஒரு இல்ல ஷூட் பண்ணிடுவோம். ஏன் இவங்களை சுட வர்றீங்க? அவங்கள சுட வரலடா, உன்னதான் சுட வந்தேன். எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னியாமே, உன்னை சுட்டு பூசுக்கிறேன் பார். என்னையா? ஆமாங்க, நீங்க சுடுங்க, நான் பொசுக்கிறேன். நேரம் இல்ல. ஓஹோ, என்ன சுட வந்தீங்களா? தைரியம் இருந்தா சுடுங்க பாப்போம். சுடுங்க பாப்போம். என்ன சுடுங்க? ஐயோ வேண்டாம், ராஜபதி சுட வேண்டாம். ஐயா சுடுங்க. சின்னம்மா சுடாதீங்க. என்ன சுடுங்க? என்ன நீமா? அவங்கள சுடாதீங்க. என்ன சுடுங்க? அரிசிங்களை கியூ மாதிரி வந்து நிக்கிறாங்க. யாரையும் சுடாதீங்க. என்ன சுடுங்க? சுடாதீங்க. என்ன சுடுங்க? சரியா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த கியூவை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியலீங்க. இவ்வளவு செல்வாக்கு உள்ளவனே என்கிட்ட நேரடியா மோத விட்டு என் கௌரவத்தை கெடுத்து இப்போ ஒன்னதாயா? ஐயோ, புள்ள விட்டுக்காரனுங்க. இன்னும் ஏன் நின்னுகிட்டு? அவருக்கு தான் வேலை இல்ல. நீங்க எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க போங்க.
அவங்க பெரிய மனுஷங்களா போயிடல, நீ மட்டும் ஏன் நிக்கிற? அப்பயா மேகல, ஆமா எங்க அப்பா உங்களை அவுட் ஹவுஸ் உள்ள தள்ளிட்டாரமே. என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாங்க தான் வேலைக்காரங்களாச்சே. ஓஹோ, இத பாரு மேகல, நீ வேலைக்காரியோ இல்ல குப்பைக்காரியோ அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நான் உன்னை காதலிச்சிட்டேன். இத பாரு, இந்த பங்களா வாழ்க்கையை உனக்காக உதறி தள்ளிட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப வரையா சொல்லு. இப்ப வேண்டாம், நான் சொல்லுவேன், அப்ப புறப்பட்டு வாங்க. அப்ப ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம். என்னங்க இல்லைங்க, ஏன் அவர் உங்களை சுட வேண்டாம்? என்ன நடந்தது? என்னவோ நடந்துச்சு, அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க போய் நிம்மதியா அந்த பங்களாவில இருங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? கோவமா? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? கேவலம் அந்த தோட்டக்காரன் உங்க மேல கோச்சிட்டு என்ன செய்ய முடியும்? இத பாருங்க, இப்படி மூணு மரத்து பேசுறது எனக்கு பிடிக்கல. என்ன ஏதுங்கிறது வெட்ட வளசமா சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா உங்க கூட்டத்தின் முகத்திலேயே முடிக்கிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். இல்லைங்க, நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா போங்க. சரி, யாரு எப்படி போனா எனக்கு என்ன? நான் இந்த ஊரை விட்டு இப்ப போறேன். உங்களை போக விட மாட்டேன். அப்படி போய்தான் ஆகுறேன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னது? ஆமா, நான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அதுல என்னுடைய அபிப்பிராயமே வேண்டாமா? அன்னைக்கு ஆபத்துல உதவி செய்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட அன்பு பழகுனீங்க? அதுக்காக இருந்தா நீங்க எங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். நான் கட்டிக்கிட்டா ஒரு ஏழை பொண்ணை தான் கட்டிக்குவேன். நீங்க என்ன மறந்துடுங்க. நான் கூட ஏழை பொண்ணுதாங்க. நீங்க ஏழை பொண்ணா? தயவு, தாட்சண்யம், ஈவு, இரக்கம் இதுல எதுவுமே இல்லாத பங்களா ராட்சசியினுடைய மகளை நான் கட்டிக்க மாட்டேன். நிறுத்துங்க. மறுபடியும் மறுபடியும் பார்வதி அம்மாவை கேவலமா பேசினா அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த அம்மா செய்த தியாகத்தை இந்த உலகத்துல எந்த தாயாலையும் செய்ய முடியாது. பெத்த மகளை வெளியே தள்ளிட்டு வேலைக்காரி மகளான என்ன தன் மகள்னு சொல்ல எந்த தாயால முடியும்? என்ன சொல்றீங்க? இந்த உண்மையை தாங்க இவ்வளவு நாள் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப சொல்ல வச்சுட்டேங்க. தயவு செய்து இது யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் வரேன். நில்லுங்க. அந்த அம்மா ஏன் இப்படி செஞ்சாங்க? எந்த வேலைக்காரியை கேவலமா பேசி வெளியே அனுப்புனாங்களோ அந்த வேலைக்காரி மகளையே அவர் மகனுக்கு கட்டி வச்சு அவர் அந்தஸ்தையும் அகங்காரத்தையும் நசக்க. இதெல்லவா தியாகம்? இதுதாங்க உலகம். எந்த வாயால கேவலமா பேசுனீங்களோ இப்ப அந்த வாயாலேயே புகழ்ந்து பேசுறீங்க. எனக்கு இப்பதானமா உண்மை தெரிஞ்சது. அது போகட்டும், நீங்க டெல்லி மாப்பிளைய கட்டிக்க போறீங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க அவரை தான் கட்டிக்க போறீங்க. விளையாடுறீங்களா? என்னன்னு உங்களுக்கு புரியல. புரிஞ்சுதான் சொல்றேன். டெல்லி மாப்பிளை வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்களேன். என்ன செய்ய போறீங்க? அப்படி கேளுமா. நீங்க ரெண்டு பேரும் மனமேடல உட்கார்ந்து இருக்க போறீங்க. நான் பட்டான்னு குதிச்சு டமாலும் உங்க கழுத்துல தாலியை கட்ட போறேன். என்னங்க பட்டா டப்பான்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல அந்த குரங்கு மாப்பிளை வந்துடுவான். நீ என்னம்மா நீ? உலகத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்னமோ நடக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளயும் பாரு ஐயா உன்னுடைய வேலையே. டோன்ட் வரி. முதலாளி, சாப்பாடு போட்டுங்க. வேண்டாம் போ.